தமிழ்நாட்டில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. இதன்படி எங்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பு இருக்கு, தொடர்ந்து வெப்பநிலை குறையுமா என்கிறத விரிவா பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்சிருக்கிறதுனால குஜராத், ஒடிசா, அசாம், காஷ்மீர் பகுதிகள் வெள்ளத்துல தத்தளித்து வருது. தொடர்ந்து கேரளாவிலையும் கனமழை பெய்ததால நிலச்சரிவு ஏற்பட்டதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிப்பிற்குள்ளாகி வருது. கேரளாவை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் தேனி, நெல்லை, கோவை பகுதிகளையும் கனமழை பெய்து வருவதனால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களுக்கும் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்துல ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இதனால சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களையும், புதுவையில இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்கு. தொடர்ந்து ஆகஸ்ட் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும், வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களையும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும், தொடர்ந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை மழை தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்கள்ல 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்தவரை மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலோடு கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையே தெற்கு வங்கக்கடல், மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல், கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளி காற்று வீசக்கூடும் என்கிறதுனால ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை கேரளா மற்றும் கர்நாடக கடலோர பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இதனிடையே அதிகபட்சமா நெல்லை மாவட்டம் 4 முக்கு பகுதிகளில் 294 மில்லிமீட்டர் அளவுக்கு கனமழை கொட்டி தீர்த்துள்ளதா வானிலை மையத்தின் அறிக்கையில கூறப்பட்டிருக்கு.